ஏதோ ஒரு தீங்கு உங்களை சூழ்ந்து வந்திருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? உங்க வீட்டுல நீங்க வசிக்கிற இடத்துல சுத்திலும் பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மனிதர்கள் உங்களை அந்த இடத்தை விட்டு விரட்டிடணும், இடத்தை எடுத்துக்கொள்ளணும், அது மாதிரி தீங்குகள். அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை விரட்டிடணும், உங்களை ப்ரமோட் பண்ணிடணும், முடைக்கிறணும் தீங்கு செய்கிற மக்கள். நீங்க பிசினஸ் செய்யற இடத்துல உங்களுடைய பிசினஸ் எல்லாம் செயலற்றதாக்கிடணும் அப்படின்னு சொல்லி உங்களை அந்த இடத்தை விட்டு துரத்திடணும் நினைக்கிற மக்கள். மனிதர்கள், தீங்கு செய்கிற மனிதர்கள் எங்கும் இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில சம்பந்தமே இல்லாதவங்கள தீங்கு செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? நமக்கு ஆச்சரியம், அவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், ஏன் எனக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு நினைக்க தோன்றும். அப்படி ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஊழியர் செய்கிற நாள் மாவடியில் அப்பப்போ காவல்துறையில இருந்து சில அரசாங்க அதிகாரிகள் விசாரிக்க வருவாங்க. என்ன சார்னு கேட்டால் விரோதமாக பெட்டிஷன் போடுறாங்க. ஆனால் பார்த்துட்டு எல்லாம் நேர்மையாக இருக்குது, கரெக்டாக இருக்குன்னு சரி சார், ஓகே சார்ன்ட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா தப்பு பண்ண தானே கம்ப்ளைண்ட் நமக்கு எழுதுவாங்க, கேஸ் வரும். பார்த்துட்டு எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. பிறகு ஏன் சார் அவங்க பண்ணுறாங்கன்னா பொறாம தான், வேற என்ன செய்யறது? அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க வேலை மற்றவங்களுக்கு தீங்கு செய்துக்கிட்டே இருக்கிறது. அப்படி சில ஆட்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனா ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் விலக்கே காக்கிறவர். நான் கடந்து வந்த ஊழிய பாதையில 45 வருஷத்துக்கு மேல ஆகிவிட்டது. தீங்கு செய்ய எத்தனை பேர் எத்தனிச்சாங்க. ஆமா, கொலை செய்ய முயற்சித்தாங்க, தடை பண்ண முயற்சித்தாங்க, வழக்குகள் போட்டாங்க, அதிகாரிகளை தூண்டி விட்டாங்க, மிரட்டி பார்த்தாங்க, எத்தனை விதமான தீங்குகள். ஆனா ஒன்றிலும் ஆண்டவர்களை கைவிடவில்லை. தீங்கு சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். இதுவரை காத்து கொண்டார்ல, இனிமேலும் காத்து கொள்ளுவார். உங்க வாழ்க்கையில கூட நடந்திருக்குல்ல, உங்களுக்கு எத்தனையோ தீங்குகள் வந்தது, ஆண்டவர் பாதுகாத்தார்ல, இன்னும் காத்து கொள்வார். இப்ப ஏன் பயப்படுறீங்க? ஏதோ ஒரு சூழ்நிலை தீங்கு வர்ற மாதிரி தெரியுதா? கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை பாதுகாப்பார். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்போது இருக்கு பயப்படணும். அந்த கர்த்தர் வச்சிருக்கிற வேலி வரைக்கும் தீமை வர்ற மாதிரி தெரியும், பயந்துடாதுங்க, அதோட ஸ்டாப் ஆயிரும். இம்மட்டும் வா, மிஞ்சி வராத ஸ்டாப் அப்படின்னு ஆண்டவர் நிறுத்திடுவார். அதுக்கு மேல உங்களை நெருங்க முடியாது. தூரத்துல இருந்து பயமுறுத்துவாங்க, சிலர் ஒளிஞ்சிருந்து பயமுறுத்துவாங்க. நேர்ல வர்றதுக்கு பயம், ஒளிஞ்சிருந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும். அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில கூட இருக்கிறாங்கல்ல. ஒண்ணு பயந்துடாதுங்க, பயப்படாதுங்க. ஒருத்தரும் உங்களுக்கு தீங்கு செய்ய கர்த்தர் விட மாட்டார். அவர் தூதர்களை வைத்து பாதுகாப்பார், உங்களை வேலி அடைத்து பாதுகாப்பார். உங்களுக்காக சிலுவையில ரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறாரை தொட விடுவாராம். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அதனால தீங்கு வந்துருமோ அப்படின்னு நினைச்சு பயப்படாதுங்க. வியாதி வந்துட்டு அப்படி ஆயிருமோ அப்படின்னு நினைக்காங்க. இந்த வியாதியை சுகமாக்கிடுவாரு, பிரச்சனையை மாத்திடுவார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். எல்லா தீங்குக்கும் விலக்கி எங்களை நீர் பாதுகாப்பீர். இந்த பிள்ளைகளுக்கு எந்த தீங்கா இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அது விலகி போகட்டும். ஆமேன், ஆமேன்.